Hello everyone, welcome to Roshan Tech. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது PowerPoint ஸ்லைட்ஸ்களை PDF handouts ஆக சேஞ்ச் பண்றது எப்படிங்கிறது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களாலையும் PowerPoint ஸ்லைட்ஸ்களை PDF handouts ஆக மாற்ற இயலும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நான் 10 ஸ்லைட்ஸ் கொண்ட ஒரு PowerPoint கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி PDF ஹேண்ட்அவுட்ஸாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதில் வர எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க கிரியேட் PDF இந்த வர ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட PDF ஹேண்ட்அவுட்ஸை எங்கே சர்வ் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு ஃபைல் நேமை இதுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நான் ஹேண்ட்அவுட்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு நேம் பண்ணுறேன். அண்ட் சேவஸ் டைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் PDF அப்படின்னு இருக்குதாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் பாருங்க ஆல் அப்படின்ட்டு எல்லா ஸ்லைட்ஸுமே காணப்படும். ஸோ நீங்கள் விரும்பினா உங்களோட கரண்ட் ஸ்லைட் அல்லது நீங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்லைட்ஸுகளை நீங்கள் செலக்ட் பண்ண இயலும். ஸோ நான் இந்த PDF ஹேண்ட்அவுட்ஸுக்கு என்னோட 10 ஸ்லைட்ஸுகளையுமே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஓல்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸ்லைட்ஸ் அப்படின்னு வர நேரம் இங்கே கூட நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸுகளை எடிட் பண்ணிலும், அதாவது உங்களோட ஸ்லைட் நம்பர் 1 to ஸ்லைட் நம்பர் 10. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட ஸ்லைட்ஸுகளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண இயலும், நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸுகளை. அடுத்ததாக பாருங்க பப்ளிஷ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆல்ரெடி ஸ்லைட்ஸ் அப்படின்ட்டு காணப்படும். ஸோ இதை நான் ஹேண்ட்அவுட்ஸ் அப்படின்ட்டு மாற்றினதுமே நீங்கள் இங்கே பாருங்கள் டிசேபிளாக இருந்தது இப்போ இனேபிள் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஸ்லைட்ஸ் பர் பேஜ். ஸோ ஒரு பேஜில் எத்தனை ஸ்லைட்ஸை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன்ங்கிறது தான் இந்த ஸ்லைட்ஸ் பர் பேஜ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுற நேரம், அதாவது உங்களோட நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இதில் விசிபிள் ஆகும். அதாவது ஒரு பேஜில் நீங்கள் எத்தனை ஸ்லைட்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 1 அப்படின்னு கொடுக்குற நேரம் உங்களுக்கு இங்கெல்லாம் ரைட் சைடில் பாருங்கள் அதில் ப்ரிவ்யூ காணப்படுது. ஸோ இதையுமே நான் 3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுற நேரம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக, அதாவது உங்களோட ஸ்லைட்ஸ் 1 by 1 அரேஞ்ச் பண்ணப்படுறதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பேசஸ் ஆல்சோ உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஃப்ரேம் ஸ்லைட்ஸுங்கிற ஆப்ஷனையும் இனேபிள் பண்ணுங்க. இதை நாம் PDF ஹேண்ட்அவுட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே பண்ணுறேன். இப்போ நான் அதை பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட்அவுட்ஸ் காணப்படும். ஸோ ஈச் ஸ்லைட்ஸோட லைன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலும் உங்களோட ஸ்லைட்ஸில் வர நோட்ஸுக்கு மேலதிகமாக, அதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸை நீங்கள் இங்கே நோட் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் இதையுமே நான் ஒரு ஷீட்டில் 6 ஸ்லைட்ஸை இன்க்ளூட் பண்ணினா எப்படி என்னோட PDF ஹேண்ட்அவுட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அதே வே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைலுக்கு போங்க, எக்ஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வர கிரியேட் PDF அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட நேமை கொடுங்க. தென் PDFல இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களோட எல்லா ஸ்லைட்ஸும் ஓகேவான்னு பார்த்துட்டு ஸ்லைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கிற ஆப்ஷனை ஹேண்ட்அவுட்ஸுன்னு மாற்றுங்க. எனக்கு எல்லா ஸ்லைட்ஸுக்கும் ஒரு ஃப்ரேம் ஒன்று தேவை. ஸோ அதுக்காக நான் ஃப்ரேம் ஸ்லைட்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்லைட்ஸ் பர் பேஜஸில் எனக்கு 6 ஸ்லைட்ஸ் வேணும். இதில் பாருங்கள் 2 எக்ஸ்ட்ராவான, அதாவது ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஸோ என்னோட 6 ஸ்லைட்ஸுமே எப்படி ஒரு பேஜில் விசிபிளாக போகுதுங்கிறது சம்மந்தமாக தான் இந்த ஆப்ஷனில் நாம் அவதானிக்கலாம். ஸோ ஹாரிசாண்டல்ங்கிற நேரம் உங்களோட ஸ்லைட்ஸ் ஒரு Z ஷேப்பில்
அரேஞ்ச் பண்ணப்படும். இதையுமே நீங்கள் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுக்குற நேரம் இந்த மாதிரி உங்களோட ஸ்லைட்ஸ் க்ரியேட் ஆகும். ஹாரிசாண்டலில் தான் நான் பெரும்பாலும் விரும்புகிறேன். பிகாஸ் அது உங்களோட ஸ்லைட்ஸுகளை பிடிஎஃப் ஹேண்ட்அவுட்ஸ் மூலம் ரிஃபர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதை ஓகே பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப் ஹேண்ட்அவுட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிடிஎஃப் ஹேண்ட்அவுட்ஸ் வந்து விசிபிள் ஆகும். அதாவது ஒரு பேஜில் 6 ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி காணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.